வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. கரூர் மாவட்டம் கந்தன்பாளையம் பண்ணையாளர் PCB. இவர் இம்மாவட்ட கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தில் தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளை மேற்கொண்டு சிறந்த முறையில் தென்னந்தோப்பில் நாட்டுக்கோழி வளர்ப்பினை வணிக ரீதியாக மேற்கொண்டு வருகிறார். அவர் மேற்கொள்ளும் முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி கேட்டபோது, முன்னேற்ற தோப்பு இருக்குது. அதில் நாங்கள் சுற்றி சரி தோப்பு பாதுகாப்புமேன்னு சொல்லி ஒரு கம்பி வேலி போட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 வருஷமாக நாட்டுப்புறா வச்சுருக்கிறேன். சரி நம்ம நாட்டுப்புறா வச்சுருக்கிறோம், அப்படியே நம்ம நாட்டு கோழி வளர்த்து பார்க்கலாமே, தோப்பு கம்பி வேலி சும்மா தான் இருக்குது அப்படின்ட்டு உள்ளே கோழி விட்டோம். கொஞ்சம் லாபகரமாக இருந்ததுனால கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஷெட்டெல்லாம் போட்டு இப்போது நாட்டுக்கோழி வளர்த்த ஆரம்பித்தோம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா தாய்க்கோழி ஒரு 50 கோழி வச்சுருக்கிறோம், சேவல் ஒரு 15 சேவல் வச்சுருக்கிறோம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா இப்போது அதே இயற்கையாக இப்படி முட்டை வச்சு அடகாத்து அதிலேருந்து குஞ்சு உற்பத்தி பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் ஆகுது ஒரு குஞ்சு வளர்றதுக்கு. அது வந்து தாய் கோழி கூடயே இருக்கிற மாதிரி வச்சு நாங்கள் கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல இங்கே மார்க்கெட்டிங் இருக்குது. அப்புறம் வந்து சேவல் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாளில். இப்போ ஏன்னு பார்த்தா ஒரு சேவல் வந்து டாமினேட்டுக்காக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்காக நாங்கள் பார்த்திங்கன்னா சேவல் வந்து தனித்தனியாக கட்டி வச்சு அதுக்கு தனியாக வச்சுருக்குறோம். நாங்கள் அது தனியாக நாங்கள் தீனி போட்டு வளர்த்திட்டு இருக்கிறோம். இப்போ நாட்டுக்கோழி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போது நாட்டுக்கோழி வந்து கிலோ வந்து 300 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஒரு வெடக்கோழியால் எனக்கு வந்து வருஷத்துக்கு 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபா வரைக்கும் லாபம் வருது. இப்போது கோழி வளர்த்திட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சில சிரமங்கள் வந்துச்சு. நோயெல்லாம் நிறையா தாக்குதல் ஆரம்பிச்சிது. அப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் இப்போ பண்டிதார்முதூரில் KVK இருக்குங்க, கால்நடை மருத்துவமனை. அங்கே போய் நாங்கள் அணுகி இப்போ அதுக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாமே நாங்கள் கரெக்டாக போட்டுட்ருக்குறோம். இப்போ வேக்சின்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ குஞ்சுலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் சின்ன குஞ்சுலேருந்து அம்மை தடுப்பூசி இருக்குது, ராணிக்கெட்னு ஒரு ஊசி இருக்குது, ரத்த கல்ச்சல்னு ஒரு டிசீஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் தேவையான மெடிசின்ஸ்லாம் போட்டு நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம். அப்புறம் வந்து தீவனங்கள் பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சொந்தமாக கம்பு சோளம் வாங்கி போட்டு பார்த்தோம். கோழி அதிகமாக இருக்கிறனால அதுக்கு வந்து தீவன பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் கொடுப்போம். சாப் கட்டுறங்கிறத வெட்டி கொடுத்துட்டுருக்குறோம். அப்புறம் வந்து இப்போ கம்பெனி ஃபீட் கொஞ்சம் வாங்கி போட்டுட்ருக்குறோம். கோஃபோர், வேலி மசால், அப்புறம் அசோலா இதெல்லாம் போட்டுட்ருக்குறோம். வேலி மசால் எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதில் அதிகமாக இருக்குது, அது கொடுக்குறோம். அதே மாதிரி அசோலாங்கிற இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அப்படி பசுந்தீவனம் கொடுக்கறனால இப்போ அதோட முட்டையோட தன்மை நல்லா இருக்குது, அதோட ஹேச்சபிலிட்டி குஞ்சு பறிக்கும் தன்மை வந்து நல்லா இருக்குது, அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோழியோட ஆரோக்கியம் வந்து நல்லா அதிகமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இப்படி பரவலாக தெரியறனால இன்னொரு இது என்னென்னா கோழியில் வந்து கொத்திக்காது, அதோட இயற்கையில் இருக்கிற மாதிரியே அது இருக்கும். இப்போ இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாபகரமாக இருக்குது. யார் வேணாலும் இந்த தொழில் பண்ணலாம். என்ன மாதிரி இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த தொழில் தைரியமாக பண்ணால் நல்ல லாபங்கள் இருக்குது இதில். மேலும் விவரங்கள் பெற சிபி அவர்களை 0994327676
797 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் பொன்னேரி மீன்வள தொழில்நுட்ப நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ கோபாலகண்ணன் அவர்கள் கூண்டுகளில் மீன் வளர்ப்பு முறைகள் பற்றி விவரிக்கின்றார். நம் நாட்டில் 3.25 ஹெக்டேர் நிலப்பரப்பு உள்ள நீர்த்தேக்கங்கள் உள்ளன. அந்த நீர்த்தேக்கங்களில் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டு, அதாவது சிறிய அளவிலான நீர்த்தேக்கம், மீடியம் அதாவது மிதமான நடுத்தர நீர்த்தேக்கம் மற்றும் பெரிய அளவிலான நீர்த்தேக்கம். இதில் உற்பத்தியாகும் மீன்கள் சிறிய அளவில் 50 கிலோ பர் ஹெக்டேர் என்ற விகிதத்திலும், நடுத்தரத்தில் 20 கிலோ பர் ஹெக்டேர் என்ற விகிதத்திலும், பெரிய நீர்த்தேக்கங்களில் 8 கிலோ பர் ஹெக்டேர் என்ற அளவிலும் உற்பத்தியாகின்றன. நிலவளங்கள் நாளடைவில் குறைந்து கொண்டே வருவதால் இயற்கையாக இருக்கும் நீர்த்தேக்கங்களை பயன்படுத்தி நாம் மீன் உற்பத்தி அதிகரிக்க செய்யலாம். அதனால்தான் இதுபோன்ற மிதவை கூண்டுகள் போன்ற டெக்னிக்கை பயன்படுத்தி நாம் மீன்களை வளர்த்து அதிகரிக்கலாம். இந்த மிதவை கூண்டுகளின் மூலம் நாம் மீன்களை வளர்க்கப்படும் போது அந்த மிதவை கூண்டுகளில் என்னென்ன பயன்கள் என்றால், இயற்கையான நீர்நிலைகளில் நாம் அந்த மீன் பண்ணைகளை அமைக்கும் செலவை குறைத்து இயற்கையான நீர்நிலைகளை நாம் பயன்படுத்தினால், அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல முறையில் நாம் அதிக பணம் செலவிடாமல் மீனை உற்பத்தி செய்யலாம். மிதவை கூண்டுகளில் பல வகைப்படும். அதாவது 4 வகைகள் உள்ளன. இது எப்படின்னா, மிதக்கும் கூண்டுகள், அப்புறம் ஃபிக்ஸ்டு அதாவது நிறுத்தி நிலையாக உள்ள கூண்டுகள், மற்றும் நீரில் மூழ்கி நிலையற்று இருக்கும் கூண்டுகள், மற்றும் நீரில் மூழ்கி நிலையாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் கூண்டுகள் என்று 4 வகைகளாக உள்ளன. இந்த 4 வகையான மீன் கூண்டுகள் மீனின் வளரும் இடத்திற்கேற்ப மீன்களை நாம் பயன்படுத்தலாம். அதாவது உதாரணமாக, நீர்ப்பரப்பின் மேல் மட்டத்தில் வாழும் மீன்களை மிதக்கும் மீன் கூண்டுகளிலும், நீர்ப்பரப்பின் அடியில் வாழும் மீன்களை நீரில் மூழ்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் மீன் கூண்டுகளிலும் வளர்த்து நாம் பயன்பெறலாம். சாதாரணமாக நாம் தயாரிக்கப்படும் மீன் கூண்டு மூங்கில்களை வச்சு தயாரிக்கலாம். அந்த மூங்கில்களானது 7.5 மீட்டர் நீளமுள்ள மூங்கில் கம்புகளை வைத்துக்கொண்டு நாம் இந்த மீன் கூண்டுகளை தயாரிக்கலாம். இதற்கு அடுத்தாற்போல் இந்த கூண்டை மிதக்க வைப்பதற்கு மிதவை தேவைப்படுகிறது. அந்த மிதவை எதிலிருந்து எடுக்கிறோம் என்றால், 200 லிட்டர் உள்ள இரும்பாலான டின் மற்றும் அதனுடைய மூடி டைட்டாக, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை மூடி, அதை 4 பக்க ஓரங்களிலும் மற்றும் அதனுடைய மிதவையை சுற்றி அமைக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது இந்த மிதவை கொண்டு மிதப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது. இதற்கு அடுத்தாற்போல் இந்த மிதவையில், அதாவது மூழ்கக்கூடிய அளவில் உள்ள வெயிட், அதாவது சிங்கர் என்று சொல்லக்கூடிய வெயிட், இது எதற்கு பயன்படுகிறது என்றால், இது சுமார் 4 முதல் 5 கிலோ எடை உள்ளதாக இருக்கும். பல இடங்களில் பொருத்தும் போது இது இந்த கேஜினுடைய, அந்த கூண்டுகளினுடைய வளைவுகள் இல்லாமல் அதிக இடங்கள் இருக்கும். அதாவது இது வளையாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு பயன்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இதற்கு அடுத்தாற்போல் இதில் ஃப்ரேம் என்பது நம்ம அதை என்ன இரும்பாலான ஃப்ரேமோ அல்லது நம் தசைநார் கொண்ட உள்ள ஃப்ரேமோ நாம் இதை பயன்படுத்தி இந்த கூண்டை தயாரிக்கலாம். அதற்கு அடுத்தாற்போல் கூண்டினுடைய 100 அதாவது 10 மெஷ் சைஸ் உள்ள வலைகளை, அதாவது ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் என்று சொல்லக்கூடிய வலைகளை நாம் இதில் என்ன சைஸில் செய்யணும்னா 5x3x3 மீட்டர் பரப்பளவு உள்ள செவ்வக வடிவில் உள்ள வலைகளை இந்த கூண்டின் மேல் பக்கத்தில் வைத்து தைக்க வேண்டும். அவ்வாறு தைக்கும்போது மேல் பகுதியில் மேல் படியில் கம்ப்ளீட்டாக தைச்சி 1 அடி முதல் 2 அடி அளவுக்கு நாம் திறந்து மூட அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வழியில் தான் நாம் மீனை உள் அனுப்புவதும் மற்றும் வளர்ந்த மீனை பிடிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும். நாம் இந்திய பெருஞ்சாதி கண்டைகளான சிறிய மீன்கள், அதாவது 12 முதல் 15 mm சைஸ் உள்ள மீன்களை 250 per மீட்டர் ஸ்கொயர் என்ற அளவில் இருப்பு செய்து அதை
2 முதல் 3 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு வளர்த்து அதனுடைய எடை அதாவது வளர்ச்சி 100 mm வரும் வரை வளர்த்து அவற்றை பண்ணையாளர்களுக்கு நம்ம விற்கும்போது அவை நல்ல ஒரு பணமாக நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடியதாக உள்ளது. இந்த மாதிரி கூண்டுகளை பயன்படுத்தி வெவ்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் உள்ள மீன்களை ஒரு பெரிய நீர்த்தேக்கங்களில் நாம் வளர்த்து பயனடையலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் ஏ கோபாலகண்ணன் அவர்களை 098416750808 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்க.